சூரியனும் சந்திரனும். அன்று ஒரு நாள் வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் யார் முக்கியம் என்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சூரியன் அதன் பிரகாசமான கதிர்களுடன் நான் மிகவும் முக்கியமானவன், நான் இல்லாமல் எல்லா தாவரங்களும் வளர்வதற்கும் வெயிலில் விளையாடுவதற்கும் பகல் நேரமே இருக்காது. சந்திரனோ அதன் மென்மையான பிரகாசத்துடன் ஆனால் நான் இல்லாமல் எல்லோரும் தூங்குவதற்கும் இனிமையான கனவுகளை காண்பதற்கும் இரவு நேரமே இருக்காது, நானும் முக்கியமானவனே என்று சொன்னது. அவர்களின் வாதம் வானம் முழுவதும் எதிரொலிக்க கடைசியில் மேகங்களால் அதை தாங்க முடியவில்லை. அவர்கள் தலையிட்டு தகராறில் ஒரு முறை தீர்வு காண ஒரு நட்பு போட்டியை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தனர். மேகங்கள் அறிவித்தன, சரி, சூரியனும் சந்திரனும் கிராமவாசிகளை யார் அதிகம் சிரிக்க வைக்க முடியும் என்பதை பார்க்க நாங்கள் ஒரு போட்டியை நடத்த போகிறோம். சந்திரன் அமைதியான நம்பிக்கையுடன் தலையசைக்க சூரியன் ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டான். வேடிக்கையான நடனம் மூலம் கிராம மக்களை சிரிக்க வைப்பதே முதல் பணியாக இருந்தது. சூரியன் முதலில் சென்று அழகான நடனம் ஆடி அனைவரையும் சிரிக்கவும் கைத்தட்டவும் செய்தது. ஆனால் அந்த சந்திரன் முறை வந்தபோது அது மெதுவாக அழகாக வாட்ஸ் நடனம் ஆடியது. அது ஆச்சரியப்படும் விதமாகவும் அனைவரையும் மேலும் சிரிக்க வைத்தது. அடுத்து அவர்கள் நகைச்சுவைகளை சொல்ல வேண்டியிருந்தது. சூரியன் வெயில் நாட்கள் மற்றும் கோடை வெப்பத்தை பற்றி நகைச்சுவையாக பேசியது. சந்திரனோ கிரகணம் மற்றும் மூன் வாக்கிங் பற்றி சந்திரன் நகைச்சுவைகளை இன்னும் வேடிக்கையாக சொன்னது. அனைத்து பணிகளும் முடிந்தது. மேகங்கள் கிராமவாசிகளிடம் வேடிக்கையானவர் என்று நினைத்தவர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டன. எல்லோருக்கும் ஆச்சரியமாக கிராம மக்களால் தீர்மானிக்க முடியவில்லை. சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் தங்கள் தனித்துவமான வழிகளில் சமமாக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று கூறி அவர்கள் அதை டை என அறிவித்தனர். முக்கியமானதாக இருக்க போட்டி தேவையில்லை என்பதை உணர்ந்த சூரியனும் சந்திரனும் அதை கட்டிப்பிடித்து இரவு பகல் எதுவாக இருந்தாலும் உலகிற்கு மகிழ்ச்சியை அளிக்க ஒன்றாக வேலை செய்ய முடிவு செய்தனர். அன்று முதல் சூரியனும் சந்திரனும் வானில் ஒன்றாக தோன்றும் போதெல்லாம் கிராமவாசிகள் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் இரட்டை டோஸ் இருப்பதை அறிந்து ஆனந்தம் அடைந்தனர்.